வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் ப்ராக்டிஸ்ல நம்ம இந்த கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்க போறோம். தட் இஸ் டிஃபைன் பேங்கர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேங்கர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்குறப்போ நம்ம மைண்ட்ல நிறைய விஷயங்கள் ஓடும். பேங்க்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கும், ஸோ ஒரு பேங்கருக்கும் கஸ்டமருக்குமான விஷயங்கள் என்னென்ன நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அது ஆர்கனைஸ்டா நம்ம ப்ரெசென்ட் பண்றதுக்கு விஷயங்கள் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஆன்சர் எப்படி எழுதணுங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்க வந்து டெஃபினேஷன் எழுதணும். பேங்கருக்கான டெஃபினேஷன். ஸோ அ பேங்கர் இஸ் அ பர்சன், firm ஆர் இன்ஸ்டிடியூஷன் that carries on the business of banking. ஸோ பேங்கிங் பிஸ்னஸ் பண்ற ஒரு பர்சன். இப்ப நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அக்செப்டன்ஸ், அப்ரூவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் பண்ணேன்னா ஐ எம் அ பர்சன். ஸோ ஐ எம் அ பேங்கர். அதுவே ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே. அண்ட் இந்த மாதிரி அது இண்டிவிஜுவல் பர்சனாகவும் இருக்கலாம், இல்ல ஒரு குரூப் ஆஃப் பர்சன் சேர்ந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கலாம், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், which includes accepting deposits from the public for the purpose of lending or investment. ஸோ நான் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணேன், நான் தான் கஸ்டமர் அப்படின்னா நான் ஒரு அமௌண்ட்டை டெபாசிட் பண்றத அக்செப்ட் பண்ணலாம் பேங்க்கு. அண்ட் அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்து அதுல வட்டி வாங்கி அதுல பார்ட் ஆஃப் தி அமௌண்ட் எனக்கு வட்டியா கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் ஒர்க் பண்றது தான் பேங்கர். ஓகே. இல்ல வேற எதுலயாவது அதை இன்வெஸ்டும் பண்ணலாம். ஸோ ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் withdrawal பை செக், டிராஃப்ட் ஆர்டர் ஆர் அதர்வைஸ். ஸோ நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை நான் செக் மூலமாவோ இல்ல டிராஃப்ட் மூலமாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலமாவோ அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் விச் ஹேப்பன்ஸ் இன் பேங்கர் வித் பேங்கர். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க எழுத வேண்டியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 5B ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். ஓகே. ஸோ இங்க வந்து பேங்கிங் மீன்ஸ் த அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். அக்செப்டிங் த மணி ஃபார் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். ஒன்று கடன் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக நம்ம அமௌண்ட்டை அக்செப்ட் பண்றது தான் பேங்கிங். ஓகே. டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ். நான் டெபாசிட் பண்ணேன்னா என்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி அதை அவங்க பே பண்ணுவாங்க. யாரு? பேங்கர். ஓகே. withdrawable பை செக். அதே விஷயம் தான் எங்கேயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பேங்கர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் விஷயம் கிடையாது. இட் பேஸ்ட் ஆன் த டிரான்சாக்ஷன் விச் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தி பேங்கர் அண்ட் கஸ்டமர். ஸோ அது என்னென்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது தான் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்க போறோம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெட்டார் அண்ட் கிரெடிட்டார். இது ஒரு ரிலேஷன்ஷிப். So this is the primary relationship. When a customer deposits money in the bank becomes the debtor and the customer becomes the creditor. So இங்க debtorங்கிறது யாரு? The bank becomes debtor. Customer deposits money in the bank. நான் வந்து பேங்க்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னா பேங்க் வந்து டெப்டார். டெப்ட்னா என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ அவங்களுக்கு கேஷ் உள்ள போகுது, அதனால அவங்க டெப்டார் ஆயிடுறாங்க. அந்த கஸ்டமர் பிகம்ஸ் கிரெடிட்டார். என் கையில இருந்து கேஷ் பேங்க்குக்கு போகுது. ஓகே. ஸோ த கஸ்டமர் பிகம்ஸ் கிரெடிட்டார். அந்த பேங்க் இஸ் பவுண்ட் டு ரீபே தி அமௌண்ட் ஆன் டிமாண்ட். ஸோ த அமௌண்ட்டை போடுறேன், நான் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருந்தேன் அப்படின்னா நான் எப்போ வேணும்னாலும் அந்த கேஷ் எடுக்கலாம். ஸோ பேங்க் வந்து அந்த அமௌண்ட்டை ரெடியா வச்சிருக்கணும். ஓகே. அண்ட் சப்ஜெக்ட் டு அக்ரீட் டேர்ம்ஸ். when the bank grant a loan or overdraft. ஸோ நான் வந்து பேங்க்கு கிட்ட இருந்து கடன் வாங்குறேன் அப்படின்னா I'll become a debtor because எனக்கு காசு வருது பேங்க்கு கிட்ட இருந்து. பேங்க்குக்கு காசு வெளியில போகுது. ஸோ the bank becomes the creditor. ஓகே. இதுதான் ரிலேஷன்ஷிப் as a debtor and creditor. எந்த டேர்ம்ல பேங்க் டெப்டார் ஆகுறாங்க, எந்த டேர்ம்ல கஸ்டமர் டெப்டார் ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்கர் as agent and customer as principal. So இங்க bank act as an agent of the customer when it collects check, bills and dividends. Pay insurance premium, rent or utility bill. ஒரு கஸ்டமர் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வந்து பேங்கே பண்றேன் அப்படின்னாங்கன்னா they'll be called as an agent. ஸோ இங்க வந்து ஒரு செக் நான் போய் என் கஸ்டமர் கிட்ட வாங்கணும், அதை பேங்க் பண்றாங்க அப்படின்னா எனக்கு அவங்க ஏஜென்ட்டா இருக்காங்க. ஓகே. என்னோட இன்சூரன்ஸ் அமௌண்ட் பே பண்ணும், அது என்னோட அக்கௌண்ட்ல இருந்து பேங்கே எடுத்து பே பண்றாங்க அப்படின்னா பேங்க் இஸ் ஆக்டிங் as an agent.
அண்ட் பில்ஸ், டிவிடெண்ட்ஸ் இது எல்லாமே பே பண்றது பேங்கே பண்றாங்க அப்படிங்கிறப்போ, they'll be called as an agent for the customer. And in such cases, the customer is the principal and the bank is the agent. ஓகே. ஸோ இங்க பேங்க் ஏஜென்ட்டா இருக்கிறப்போ, த கஸ்டமர் வந்து பிரின்சிபலா இருப்பாங்க. அவங்க தான் வந்து டைரக்டிங் அத்தாரிட்டி. என்னோட காச வந்து இங்க இங்க இப்படி இப்படி போடணும்னு பிரின்சிபல் தான் சொல்லுவாங்க. ஓகே. த ஏஜென்ட் ஹேஸ் டு ஃபாலோ. அடுத்தது வந்து பேங்கர் ஆஸ் ட்ரஸ்டி. A banker act as a trustee when it holds money or securities for a specific purpose. So it manage trust account or safe custody deposits. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த ட்ரஸ்டி அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் லாக்கர்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்குள்ள நம்மளோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, ஆன் வாட் பேசிஸ்? சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த சேஃப்டிய மெயின்டெயின் பண்றது யாரு? பேங்க். ஓகே. ஸோ தே ஆர் ஆக்டிங் ஆஸ் அ ட்ரஸ்டி. நான் அவங்கள நம்பி தான் என்னோட வேல்யூபிள்ஸ் எல்லாம் அவங்க பேங்க்ல இருக்கிற லாக்கருக்குள்ள வைக்கிறேன். Okay. So they'll act as in trustee in that case. So the bank must deal with such funds strictly according to the terms of the trust. Okay. And next one, the banker as bailey and customer as bailer. The bailer bailey na enna? Here, customer deposit valuables, documents and securities with the bank for safe custody. ஸோ இங்க வந்து கஸ்டமர் வந்து பெயிலர். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் பண்றேன். என்னோட பொருள சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ அம் த பெயிலர். நீங்க பேங்க். ஸோ நீங்க பெய்லி. ஓகே. ஸோ த பேங்க் மஸ்ட் டேக் ரீசனபிள் கேர் ஆஃப் தி கூட்ஸ். என் லாக்கர்ல இருக்கிற பொருளுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஓகே. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேங்க் ஆஸ் பிளெட்ஜர் அண்ட் பிளெட்ஜி. ஸோ இங்க வந்து when securities or goods are pledged as security for a loan. ஸோ எனக்கு வந்து கடன் வேணும். ஒரு 5,00,000 ரூபாய் வேணும். நான் என்னோட காரோட டாக்குமெண்ட் எடுத்து பேங்க்கு குடுக்குறேன். ஓகே. பேங்க்கு குடுத்துட்டு நான் கடன் வாங்குறேன். இன் தட் கேஸ் த கஸ்டமர் வில் பிகம் பிளெட்ஜர். ஏன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றேன். எனக்கு அமௌண்ட் வேணும். அதுக்கு பதிலா இந்த டாக்குமெண்ட்ட வச்சுக்கோங்க. ஸோ அதனால இந்த வர்றது எல்லாமே ஹூ இஸ் ப்ரொபோசிங் ஃபர்ஸ்ட், ஹூ இஸ் ரெக்வெஸ்டிங் ஃபர்ஸ்ட் அவங்கலாம் தான் ல முடியும். ல முடியறது எல்லாமே வந்து தி செகண்ட் பெர்சன். ஸோ இங்க பேங்க் வந்து செகண்டா தான் டிசைட் பண்றாங்க. இந்த கார் டாக்குமெண்ட் வச்சு 5,00,000 ரூபாய் குடுக்கலாமா? வேண்டாமா? ஸோ த செகண்ட் டெசிஷன் எடுக்கிறவங்கள வந்து இங்க ல முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றவங்க, ரிக்வெஸ்ட் பண்றவங்க வந்து இங்க ல முடியும். ஸோ இங்க பிளெட்ஜர், பிளெட்ஜிங். So the bank has the right to retain or sell the pledged goods in case of default. இத பத்தி நம்ம previous topicsல எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே. இங்க பேங்கோட ரோல் மட்டும் தான் நம்ம இங்க பார்க்கிறோம். So next வந்து bank as leaser and leasee. இந்த leaser and leasee வந்து this relationship as I said deposit lockers. So இந்த லாக்கர் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ரோல் வரும். leaser and leasee. இங்க வந்து என்ன திஸ் ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் இன் தி கேஸ் ஆஃப் சேஃப் டெபாசிட் லாக்கர்ஸ். பேங்க் வந்து லீசரா இருப்பாங்க, கஸ்டமர் லீசியர். த பேங்க் ப்ரொவைட் த லாக்கர் ஃபெசிலிட்டி ஃபார் ரெண்ட். ஓகே. ஸோ இங்க வந்து என்ன அப்படின்னா பேங்க் லீசரா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொல்லுவாங்க எங்ககிட்ட லாக்கர் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு கீப் ஆல் யூர் வேல்யூபிள்ஸ் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இவ்வளவுதான் காஸ்ட். இல்லைன்னா அங்க லாக்கர் இருக்கா இல்லையாங்கிறதே கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ அதனால அந்த வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு போகுது. த ரீசன் இஸ் தே ஆர் இன்ஃபார்மிங் தட் தேர் இஸ் த லாக்கர் ஃபெசிலிட்டி. அடுத்தது கஸ்டமர். கஸ்டமர் வந்து இந்த லாக்கரை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? இஸ் தட் அஃபோர்டபுள்? இஸ் தட் சேஃப் இனஃப்? இஸ் தட் அ ட்ரஸ்டபிள் பேங்க் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. செகண்ட் டெசிஷன் எடுக்கிறது கஸ்டமர். அதனால லீசி ல முடியுது. ஸோ த பேங்க் ப்ரொவைட்ஸ் த லாக்கர் ஃபெசிலிட்டி ஃபார் ரெண்ட். அடுத்தது வந்து ஸோ த பேங்க் ஆக்ட் ஆஸ் அன் கஸ்டடியன். கஸ்டடியன் அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் பேங்க்ல வைக்கிறேன். நீங்க அதை சேஃபா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வருது. லைக் அவங்களோட செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போறது. தட் இஸ் கால்ட் கஸ்டடியன். மெயின்டைன் கஸ்டடி வித்தவுட் பிகமிங் த ஓனர். அவங்க வந்து இதுல எப்படியெல்லாம் லாபத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுவாங்க. பட் ஆனா பேங்க் ஓனர் கிடையாது. ஓகே. லைக் நிறைய ஃபினான்ஷியல் சஜஷன்ஸ் எல்லாம் குடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பிக் ஷாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பெர்சனா இருக்கட்டும், இல்ல ஒரு அ என்ன சொல்றது மீடியா பெர்சனா இருக்கட்டும். அவங்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமா அமௌண்ட் வரும். ஒரு படம் ஹிட் ஆச்சு அப்படின்னா, அடுத்த படத்திலேயே பயங்கரமா அவங்களோட இன்கம் இருக்கும். ஸோ இன் தட் கேஸ்
அவங்க அவ்ளோ அமௌண்ட் ஏர்ன் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே பேங்க் போய் அப்ரோச் பண்ணுவாங்க. சார் உங்க அமௌண்ட்ட வந்து இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி சேஃபா இருக்கும். அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அது பேங்க்ல இருக்கிற ரிலேஷன்ஷிப் மேனேஜர் தான் இத வொர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சஜெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் வில் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி விஷயத்துல தே ஆர் கால்ட் ஆஸ் கஸ்டடியன். ஓகே. அண்ட் so with this, what all the role they play between the customer with the customer அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்திருக்கோம். So the last thing is we have to conclude it. So the relationship between a banker and a customer is multiple and dynamic, changing according to the nature of service provided or the transaction. ஒரே விஷயம் தான் அது டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல நீங்க காமிக்கணும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன்ல. ஓகே. அங்க நான் டிரான்சாக்ஷன் போட்டிருந்தேன் இன்ட்ரடக்ஷன்ல. இங்க வந்து சர்வீஸ் ப்ரொவைடட். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வேர்ட்ஸோட கொஞ்சம் ட்விஸ்டடா கொடுக்கணும். ஓகே. ஹவவர் த டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் ரிலேஷன்ஷிப் இஸ் தி ஃபண்டமெண்டல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். எல்லாத்துலயுமே டெட்டார் கிரெடிட்டார் தான் பேசிக்கா வரும். அதர் தேன் தட் தே ஆர் கிவிங் டிஃப்ரெண்ட் ரோல் ஃபார் டிஃப்ரெண்ட் சர்வீஸ் தே ஆர் ப்ரொவைடிங். ஓகே. வித் திஸ் இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோட சேனலோட ரெக்கமெண்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். தட் வில் மோட்டிவேட் மீ டு அப்லோட் மோர் வீடியோஸ். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் டூ கிளிக் ஆன் பெல் பட்டன் ஸோ தட் நான் என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். With this signing off, Dr. Shanti. Thank you once again.